ஹலோ எவ்ரிவன், ஹலோ எம்ஜி ஸ்குவாட்ஸ். நம்மளை பற்றி ரீசெண்டாக ஆன்லைனில் நிறைய அவதூறுகள் போயிட்டு இருக்கு. நம்மளை இந்த கட்சியை சார்ந்தவங்க இல்லை அந்த கட்சியை சார்ந்தவங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம எந்த கட்சியும் சார்ந்தவங்க இல்லைன்றது மக்களுக்கே தெரியும். ஓ அப்படியா? அப்ப இந்த சூலூர்ல 10 வயது சிறுமிக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தது, அதை பற்றி பேசவே இல்லை. நம்ம எல்லா ஆட்சியில் நடந்ததையும் நம்ம பேசியிருக்கோம், போன ஆட்சியில் நடந்ததையும் பேசியிருக்கோம், இந்த ஆட்சியில் நடந்ததையும் நம்ம பேச தான் போகிறோம். ஆனால் நம்ம எந்த கட்சியும் சார்ந்தவங்க இல்லை அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அது இருக்கட்டும், கரண்ட் கட்டு பிரச்சனை தொடர்ந்து பேசுபொருளா இருந்துகிட்டே இருக்கு. சிஎம் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்து தெரு வரைக்கும் மக்கள் கரண்ட் இல்லைன்னு தெருவில் இறங்கி போராடிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி ஒரு வீடியோ கூட காணோம். நம்ம போன ஆட்சியில் கரண்ட் போயிருந்தாலும் இந்த ஆட்சியில் கரண்ட் போயிருந்தாலும் நம்ம மக்கள் பக்கம் இருந்து தான் குரல் கொடுக்க போகிறோம். ஆனால் நம்ம எந்த கட்சியை சார்ந்தவங்க இல்லை அப்படின்றது உங்களுக்கே தெரியும். தேர்தல் வாக்குறுதியில விவசாய கடன் முழுசாக தள்ளுபடின்னு அறிவிச்சுட்டு இப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கொசுராட்டம் 5000 10,000 தான் தள்ளுபடின்னு அறிவிச்சிருக்காரு. அதுக்கு கூட வீடியோ போடல. விவசாயிகள் தான் தமிழ்நாட்டோட முதுகெலும்புன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். விவசாயிகளுக்கு எந்த ஆட்சியில் குடும்பம் நடந்தாலும் அதை கண்டிப்பாக நம்ம தட்டி கேட்போம். ஆனால் ஒரே ஒரு முக்கியமான விஷயம், நம்மளை இந்த கட்சியை சார்ந்தவங்க இல்லை அந்த கட்சியை சார்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஒரே ஒரு கட்சியை சார்ந்தவங்க தான். ஒரு நிமிஷம், அதுதான் மக்கள் கட்சி. எம்ஜி, இதெல்லாம் ஒரு பொழப்பா எம்ஜி? நீங்கள் என்ன நினச்சிங்க எம்ஜினா? மதன் குறி தானே? முட்டு கௌரி.